மதுரை அருகே பார்வை மாற்றுத்திறனாளி பெண் கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் துணியை பொத்தி கழுத்தை நெரித்து ஆக்ரோஷமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். பீரோவில் இருந்த நகை மற்றும் பணத்தை திருடிவிட்டு கொடூர செயலில் ஈடுபட்ட நபர் யார்? விசாரணையில் தெரிய வந்தது என்ன? வீட்டில் தனியாக இருந்த பார்வை மாற்றுத்திறனாளி பெண் மர்ம நபரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் கிடைத்த தடயங்களை சேகரித்த போலீசாருக்கு கொலை குறித்து தெரிய வந்தது என்ன? மதுரை மாவட்டம் சக்கியமங்கலம் அருகே உள்ள அன்னை சத்யா நகரில் வசித்து வந்தவர் கவிதா. இவரின் கணவரான டேனியல் ஆறுமுகம் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக உயிரிழந்தார். கவிதாவின் ஒரே மகள் 12ஆம் வகுப்பு என்பதால் பள்ளி விடுதியில் தங்கி பொதுத் தேர்வு எழுதி வருகிறார். சம்பவத்தன்று வீட்டில் தனியாக இருந்த கவிதா சாப்பிட்டு விட்டு வழக்கம் போல் உறங்கச் சென்றுள்ளார். காலை வெகு நேரமாகியும் வீட்டை விட்டு வெளியே வராததால் அருகில் இருந்தவர்கள் கதவை தட்டி பார்த்துள்ளனர். கதவு திறக்காததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கதவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கவிதா நடு வீட்டில் சடலமாக கிடந்துள்ளார். அதிர்ச்சியடைந்தவர்கள் உடனடியாக சிலைமான் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு விரைந்த போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் துணியால் பொத்தப்பட்டு துணியால் கழுத்தை நெரித்து ஆக்ரோஷமாக கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தடயவியல் வல்லுநர்களும் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு வீட்டில் கிடைத்த தடயங்களை சேகரித்தனர். பிறகு சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். வீட்டில் ஆய்வு செய்ததில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 10 சவரன் மதிப்பிலான தங்க நகை மற்றும் பணம் ஆகியவை திருடப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. பார்வை மாற்றுத்திறனாளியான கவிதாவை நகைக்காக கொலை செய்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அன்னை சத்யா நகர் பகுதிகளில் உள்ள CCTV காட்சிகளையும் தனிப்படை போலீசார் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கவிதாவின் மகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி வரக்கூடிய நிலையில் தன்னுடைய தாய் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அறிந்து உடலை பார்க்க வந்தபோது கதறி அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளி பெண்ணை கொடூரமாக கொலை செய்துவிட்டு நகைகளை திருடிச் சென்ற சம்பவம் மதுரை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.